அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஜோதிட கருத்துக்கள்னு சில கருத்துக்கள் சொல்கிறேன். கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் சுபகிரகம் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வெள்ள மனம் உள்ளவராக இருப்பார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் குறைந்திருந்தால் அவர் எப்போதும் பயந்துராக இருப்பார். அதே போல ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் கேது இடம்பெற்றிருந்தால் கலகத்தையும் தூண்டிவிடக்கூடியவராய் அஞ்சாதகர் இருப்பார். அதே போல ஒரு ஜாதகத்தில் குருவானவர் நீசம் பெற்று லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த ஜாதகர் எப்போதும் கவலைப்படையவராக இருப்பார். அதேபோல் 12 கூடியவர் நீசம் பெற்றிருந்தாலும் அவர் கவலைப்படுவராகவே இருப்பார். மேலும் லக்னாதிபதி நீச பெற்றாலோ பகை வீட்டில் அமர்ந்தாலோ அந்த ஜாதகர் மனதில் எப்போதும் கவலை சூழ்ந்து கொண்டிருக்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டு உடைய கிரகம் பாவ கிரகத்துடன் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் அதிகம் சாப்பிடக்கூடியவராக இருப்பார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் 3 கூடியவர் 9ஆம் வீட்டு அதிபதியோடு கூடி நட்புடன் இருந்தால் அண்ணனது செல்வம் தம்பிக்கு வந்து சேரும். அதே போல ஒரு ஜாதகத்தில் 5 கூடிய கிரகம் சுபகிரகமாக 9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் தன் மருமகன் மூலம் செல்வம் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஜோதிட கருத்துக்களில் சில கருத்துக்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.